ஏய் சாரிடி, என்கிட்ட ஒரு 10 ரூபா தான் இருக்கு. வேற காசு எதுவும் எடுத்துட்டு வரல. ஐயோ, என்ன பண்றதுன்னு தெரியலையே. காசு எல்லாம் பரவாயில்லைங்க, நாளைக்கு கூட நீங்க கொடுங்க. ஐயோ அது இல்ல. இது என் அப்பா எனக்கு கடைசியா கொடுத்த 10 ரூபா. நான் நாளைக்கு வேற நோட்டு கொடுத்து வாங்கிக்கிறேன். நமக்குள்ள என்னங்க, நாளைக்கு இங்க தானே நீங்க வருவீங்க, அப்போ கொடுங்க. பிடிங்க, வேற நோட்டு கொடுத்துட்டு நாளைக்கு வாங்கிக்கிறேன். வாடி போலாம். என் தம்பிக்கு என்ன வயசா ஓடி போச்சு. ஜோசிய சொன்ன மாதிரி இன்னும் 10 மாசத்துல கல்யாணத்தை பிரம்மாண்டமா நடத்திடலாம். என்னமா சொல்ற நீ? நீ சொன்னா எல்லாம் கரெக்டா தான் இருக்கும். உன் மனசுல பட்டதை செய்யாதா? சரிம்மா. பாத்தியாடி, நாம இங்க என்ன பேசிட்டு இருக்கோம்? ஒண்ணுமே தெரியாத மாதிரி உள்ள போய் கதவு சாத்தினா உன் தம்பி. பெரியவங்க பேசும்போது சரிக்கு சமமா பேசக்கூடாதுன்னு மரியாதை கொடுத்து ஒதுங்கி போறாங்க. அவனை போய் இப்படி சொல்றீங்க? தம்பிய விட்டு கொடுக்க மாட்டீங்களே. நல்ல தம்பி, நல்ல அக்கா. மாப்பிள்ள, நமக்கு இருக்கிற வசதிக்கு நீங்க எதுக்கு 5க்கும் 10க்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க? நாம என்ன அதை நம்பியா சாப்பிட்டுட்டு இருக்கோம்? ஆட்டோ ஓட்டுற வேலையை நிப்பாட்டிட்டு ஊர்ல நாம வட்டி கொடுத்துருக்க பணத்தை எல்லாம் வசூல் பண்ற வேலையை பாருங்க மாப்பிள்ள. என்னக்கா நான் சொல்றது? டேய், இப்பவாச்சும் உங்க மாமா சொல்றத கேளுடா. அவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கிறதே உங்களுக்கு வேலையா போச்சு. இப்படியே உன் தம்பிக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து குட்டிச்சோர் ஆகிட்டேன். அவங்கிட்ட குறை கண்டுபிடிக்கல உங்களுக்கு தூக்கமே வராதே. பாவம், அவனே ஏதோ செஞ்சிட்டு இருக்கான். வாக்கா வாக்கா, நேரமாச்சு, ஏறு ஏறு, போலாம் போலாம், வா வா. நல்லா நெருக்கி உட்காருக்கா, போக்கா, ஏறு ஏறு ஏறு, படிமா ஏறுமா தம்பி, ஏறா தம்பி. மச்சான், அங்க எத்தனை டன் இருக்கு? 10 டன். அப்படியா? இத ராமு காமிச்சு. சரி. அப்புறம் அங்க எத்தனை டன் இருக்கு? அது 5 டன். அது என்ன பண்றீங்க? நம்ம வெங்கடேஷ் இருக்கான்ல, அவனுக்கு காமிச்சு விட்டுரு. டேய், அந்த வணக்கம் ஐயா. வணக்கம். ஏய், சேர துள்ள விடா. என்ன ஜீவா, பணம் செட்டில் பண்ண வந்திருக்காப்புல இருக்கு? அண்ணா, என்ன அவன் கடையை பூட்டி டக்குன்னு சாவி தூக்கிட்டு வந்துட்டீங்க? அந்த கடையை நம்பி தானே அவன் குடும்பம் இருக்கு. அதை நம்பி தானே அவன் சாப்பிட்ணும். நீங்கள் பாட்டு கடையை பூட்டிட்டு வந்துட்டீங்கன்னா எப்படி வியாபாரம் பார்த்து உங்கள் கடனை அடைக்க முடியும்? பெரிய மனசு பண்ணி சாவியை கொடுத்து விடுங்க, சீக்கிரம் உங்கள் கடனை அடைச்சிடுவாரு. ஓ, நாங்க பெரிய மனசு பண்ணி காசை உங்ககிட்ட கொடுத்துட்டு நாங்க நடுத்தருல நிக்கிறதா? இத பார், ஒழுங்கா பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போயிட்டே இரு. அண்ணே, உங்கள்கிட்ட வாங்கினது 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா அளவுக்கு வட்டியே கட்டியிருக்காரு. உங்கள் அசலை கட்ட மாட்டாரா? சாவியை கொடுத்து விடுங்க, வியாபாரம் நல்லா நடக்கும்போது உங்கள் கடனை அடைச்சிடுவாரு. நம்ம ஒரே ஊருக்காரங்க தானே. இவ்வளவு நியாயம் பேசுறியே, அப்ப உன் பணத்தை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போக வேண்டியதானே? அண்ணே, என்கிட்ட காசு இருந்தா நான் என்ன அவரு கூட வர போறேன்? ரூபா கொடுத்து விட்டுருக்க மாட்டேனா? இவர் நொட்டுவார். வேண்டாண்ணே, பணத்தை கொடுத்துட்டு அப்புறம் சாவி வாங்கிட்டு போகலாண்ணே. இவங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைண்ணே. காசை கொடுத்துட்டு சாவியை வாங்கிட்டு போகலாண்ணே. என்னால் உனக்கு அவமானம் வேணாண்ணே. வாண்ணே. இரு, அவசரப்படாது. இல்லைண்ணே,
இவங்ககிட்ட சாவி பேசி கொடுத்து பிரயோஜனம் விடுங்கண்ணே. இல்லைண்ணே. அண்ணா பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. வேணாண்ணே என்னால நீ அவமானப்பட வேணாம். வாண்ணே வாண்ணே போலாம். அண்ணே வாண்ணே இது நீ. அவசரப்படாது. வாங்கண்ணே போலாம். அண்ணா பெரிய மனசு பண்ணுங்கண்ணே. ஏய், இன்னும் 5 நாள்ல பணத்தை திருப்பி கொடுக்கணும். இல்ல கடை கை மாறிடும். ஜாக்கிரதை. பா. வாண்ணே போலாம். மச்சான் மார்க்கெட்ல இவங்க ஒரு கடை தான் இருக்கு, அதை நமக்கு மாற்றணும். ஏன்னா இவனுங்களெல்லாம் வளர விடக்கூடாது. வளர்ந்து மட்டும் என்னத்தை கிழிச்சிடுவானுங்க. என்னாச்சு? தெரியலங்க, வண்டியில ஏதோ பிரச்சனை நினைக்கிறேங்க. இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி? போய் பாருங்க. இந்த பாக்குறேங்க, இந்த பாக்குறேன். இவகிட்ட எப்படி லவ் சொல்றதுன்னே தெரியலையே. எங்க ஆரம்பிக்கிறதுன்னு ஒன்றும் புரியல. ச்சே. என்ன பண்ணலாம்? தேவேலா, ஏதோ டப்புன்னு யோசிடா. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து எல்லாம் சொதப்புதே. ஆண்டவா, எப்படியாச்சும் அவட்ட சொல்லிடுறா வேலா. இதுதான் நல்ல சான்ஸ் நம்மளுக்கு. வேறு வேலை, உங்களை ஓட்டுறங்க. ச்சே, ஆட்டோ ஓட்டுறங்க. என்ன பண்ணலாம்? உங்களை பார்த்த முதல் நாள்லேருந்து உங்ககிட்ட ஒன்று சொல்ல நினைச்சேங்க. அதாவது அண்ணே, அண்ணா லேட் ஆச்சுன்னு நீங்க ஒரே செகண்ட்ல உறவு முறையா மாத்திட்டீங்க. வண்டி ரெடியாச்சா இல்லையா? அதுக்கு இல்லைங்க, நானும் உங்ககிட்ட ரொம்ப நாளாவே தனியா பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அதுக்கான சந்தர்ப்பமே அமையலுங்க. அதான் நானே இன்னைக்கு அமைச்சுக்கிட்டேன். நீங்க என்கிட்ட என்னங்க சொல்லணும்? வண்டி எடுங்க. நான் ஏன் ஆட்டோ ஓட்டணும் உங்களுக்கு தெரியுமா? நீங்க என்ன வேணா பண்ணிட்டு போங்க, வண்டி எடுக்கிறீங்களா இல்லையா? ஏங்க, நானா ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கேன், நீங்க பாடி ரெடி பண்ணா எப்படிங்க? நீங்க ஏங்க இவ்வளவு பதட்டமா வரீங்க? பதட்டப்பட வேண்டியது நான் தாங்க. நானா தெரியாதவனா? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். சரி சொல்லுங்க. தாமரக்குளம் முருகன் கோயில் தெரியும்ல? ஆமா. அங்க வச்சாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஏங்க ஏங்க ஒரே நிமிஷங்க, நான் சொல்றது கேளுங்க. ஏங்க நில்லுங்க. ஏங்க அட நில்லுங்க. பூங்கொடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு பூங்கொடி. கையை விடுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு நீ கோச்சிட்டு போற? வா, வீட்டுல விட்டுறேன். அக்கா, ஏன்க்கா ஒரு மாதிரியா இருக்கா? அவன் எதனா பிரச்சனை பண்ணுவான்னு பயப்படுறியா? நான் இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். என்னப்பா ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா, மேல் தர பையன் இருக்கான்ல, ஷேர் ஆட்டோ ஓட்டுறான்ல, அக்கா கிட்ட பிரச்சனை பண்ணலாம். ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. என்னாச்சு? ஏமா என்னமாச்சு? என்ன மாப்பிள்ள, நம்ம அக்கா கூட தனியா இருந்து பேசிட்டு இருக்கான். போய் என்னன்னு கேளு மாப்பிள்ள. போலாம் வா, சொன்னா கேளுமா. நேரம் ஆயிடுச்சுங்களா, இருட்டுல நிக்க கூடாது. என்னாச்சு? கேக்குறல்ல, சொல்லு. கேக்குறேன், நீ பாட்டுக்கு போற. மா பசிக்குதுமா. நமக்குள்ள என்னங்க, நாளைக்கு இங்கதானே நீங்க வருவீங்க, அப்ப கொடுங்க. தாமரக்குளம் முருகன் கோயில் தெரியும்ல? ஆமா. அங்க வச்சாங்க நான் உங்களை கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். என்னடி
என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கலையா இருக்க. ஆட்டோக்காரன் கவுத்துட்டானா? ஆ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ம். ஏய் சீக்கிரம் வந்து ஏறு. ஏன் இன்னும் நின்னுட்டு இருக்க? நீ போ, நான் என் தம்பி கூட பைக்ல வந்துடுறேன். தம்பியோட பைக்ல வரதா இருந்தா ஏன் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நின்னுட்டு இருக்க? ஆஹா, பாத்து பாத்து சீக்கிரம் வந்துரு. அண்ணா நீங்க வண்டி எடுங்கண்ணா.